அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, காமன் டெட் எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது, இதற்கு எப்படி நம்ம தேர்வு செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே பலவிதமான சந்தேகங்களும் பலவிதமான குழப்பங்களும் தற்சமயம் நிகழும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மார்ச் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட்டு அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. மேலும் அதை நம்ம எழுத முடியாது, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். காமன் டெட் அப்படின்றது எப்போ வருது அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்றேன். டிஆர்பியோட அனுவல் பிளானரில் காமன் டெட் மே மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜூலை மாதம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் ஸ்பெஷல் டெட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடைபெறப்போகுது. அப்போ காமன் டெட் எப்போ நடைபெறப்போகுது? ஜூலையில் தான். அப்போ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ டைம் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு அப்படின்னா, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். என்ன அப்படின்னா, இஎம்ஐஎஸ்ஐடி அந்த நம்பர் வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். மேலும் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கிங்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்டை காமிச்சு சர்வீஸ் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு போயிட்டு வாங்கணும். அதுக்கடுத்து பிரின்ஸிபல் அவர்களிடம் கவரிங் லெட்டர்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ காமன் டெட்டுக்கு இதே மாதிரி டைம் கொடுப்பாங்களா அப்படின்னா சுத்தமாக கிடையவே கிடையாது. எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருந்து கரெக்டாக ஒரு 60 நாள் அல்லது 45 நாளுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸாமை கொடுத்துருவாங்க. அப்போ இப்போ காமன் டெட்டு 2 தடவை வரப்போகுது. மே மாதம் கால்ஃபர் ஆகி ஜூலை மாதம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. அடுத்து அக்டோபர் மாதம் கால்ஃபர் ஆகி டிசம்பர் மாதம் எழுத போகிறீங்க. இங்கே பல ஆசிரியர் பெருமக்கள் இந்த டெட்டு எக்ஸாம்ஸை வெற்றியடைய முடியாமல் காரணம் என்ன அப்படின்னா, போதுமான பாடத்திட்டத்தோட ஒரு அணுகுமுறை இல்லை. என்ன அணுகுமுறை அப்படின்னா, நம்ம எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் போயிட்டு ரிவிஷன் பண்ணிகிட்ருப்போம். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அது முன்கூட்டியே நம்ம பகுத்து அதுக்கு முன்கூட்டியே ஒரு அணுகுமுறையை செயல்பட்டு சிலபஸ் வைஸ் கரெக்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். இப்போ கால்ஃபர் ஆகுதுன்னா ஒரு 2 மாதம் முன்னாடியோ அல்லது அட்லீஸ்ட் 1 மாதம் முன்னாடியோ, இப்போ மே மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் மேக்கு முன்னாடி ஏப்ரல்லையே சிலபஸின் நேரம் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் முடித்து ரெடியாக இருக்கணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கால்ஃபர் ஆன பின்னாடி 60 நாள் தான் கொடுப்பாங்க. அந்த 60 நாளில் நம்மளால் என்ன படிக்க முடியும் அப்படின்னா, பல ஆசிரியர் பெருமக்கள் இங்கிலீஷு, தமிழ், சைக்காலஜி மட்டும்தான் படிப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேஜருக்கு அந்தளவு ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் பத்தலை அப்படின்னு. இதில் அதிகபட்சம் 2 கேட்டகரி தான். மொத்தம் நம்ம பாஸ் மார்க் குவாலிஃபையிங் கம்மி தானே. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா மேஜரையும் அவங்களுடைய தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி மேஜர் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் பல ப்ரீவியஸ் வீடியோவில். உங்களுக்கு மேஜருக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே போல் நீங்கள் தமிழும் இங்கிலீஷு சைக்காலஜி இது 3மே ஓரளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்டில் இப்போ மார்ச் 11 இன்னையிலேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட உங்களால் கண்டிப்பாக சிலபஸை கவர் பண்ணி முடிக்க முடியும். பாடத்திட்டம் என்னன்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அதே பாட புத்தகங்கள் தான், அதே பாடத்திட்டத்தான அணுகுமுறை தான், அதே கொஸ்டின்ஸ் தான். நோ சேஞ்ச் அட் ஆல். சிலபஸும் அதே சிலபஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இருந்து ஒன்லைனர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சயின்ஸு, சோசியல், மேத்தமெட்டிக்ஸ் புத்தகத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கால்ஃபர் பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்று தமிழை மட்டும் படிச்சுக்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சைக்காலஜி மட்டும் படிச்சுக்கிடுவாங்க. மீதி நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸா அப்படின்னு சொல்லி அங்கே எக்ஸாம்ஸ்க்கு டைரெக்டாக வந்துடுவாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் அல்லது ஒரு அசால்ட்டு தான் மிகப்பெரிய ஒரு தண்டனையை நமக்கு வாங்கி தரும். அப்போ இங்கே என்னாகும் அப்படின்னா, நம்ம நினச்ச மார்க் அங்கே வர முடியாததுக்கு காரணம் நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. நம்ம மேஜர்ஸ்க்கு 60 கொஸ்டின்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தமிழுக்கும் அல்லது சைக்காலஜிக்கும் அந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றுனால நம்ம ஃபுல் மார்க் வாங்கவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன தான் மேஜரை விழுந்து படித்தாலும் நம்மளால் 60க்கு 45க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் தமிழும். நீங்கள் என்ன தான் படித்தாலும் 30க்கு 21 அல்லது 22க்கு மேலே வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக்குன்றது வரத்தான் செய்யும்.
நம்ம ஏன் ஆப்ஷன் நினச்சிட்டு இருப்போம், நம்ம பிஏ குறிச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பமான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நல்லா பழக்கப்பட்ட கேள்விகளே நம்ம தப்பாக குறிக்க 100% வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த இறுதி நேர பதட்டம். அந்த இறுதி நேரத்தை பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ இருந்து படிக்க சொல்கிறோம். தெளிவான திட்டமிடல், தெளிவான குறிக்கோள் இருந்துச்சுன்னா வெற்றி என்பது மிக சுலபம். நீங்கள் அவசரத்தில் வந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே நமக்கு எல்லாமே பிளான் வந்து சொதப்பிடும். அதனால தான் நாங்கள் இப்போ இருந்து படிக்க சொல்கிறோம். மார்ச் 11 தான் இன்றைக்கி டேட்டு. இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஸ்லோவாக படித்தாலே அசால்ட்டாக 90 மதிப்பெண்கள் எடுக்கலாம். மேஜரில் 60க்கு நீங்கள் ஒரு 40 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழில் ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 10 கூட எடுங்க, சைக்காலஜியில் ஒரு 10. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 80க்கு மேலே வந்துடும். ஸோ அவங்க 75 சொன்னாங்கன்னா நீங்கள் 10 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் சேர்ந்து அடிச்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். பாடத்திட்டம் என்பது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கூடிய பாடப்புத்தகங்கள் மட்டுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காமன் டெட் அப்படின்றது அனைவருமே எழுதலாம். ஒர்க்கிங் டீச்சர்ஸும் எழுதலாம், இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும் எழுதலாம், படித்து முடித்தவங்களும் எழுதலாம், பாஸ் ஆகாதவங்களும் எழுதலாம். அப்போ ஆக மொத்தம் இங்கே வந்து 2 தடவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஒன்று மே மாதம் கால்ஃபர் ஆகி ஜூலை மாதம் எழுத வேண்டியது, இன்னொன்று அக்டோபர் மாதம் வந்து டிசம்பர் மாதம் எழுத வேண்டியது. இதுக்கு 2க்குமே நான் சொல்லிட்டேன். எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 55 நாள் டு 60 நாள் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. உங்களால் புதுசாக எந்த விஷயத்தையும் படிக்க முடியாது. அப்படி புதுசாக படித்தாலும் அதை போதுமான ரிவிஷன் பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேஜருக்கு 1 ஹவர் கொடுக்குறீங்களா, அப்போ லாங்குவேஜஸ்க்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. அந்த அரை மணி நேரத்தை 1/4 மணி நேரமாக படிங்க. இங்கிலீஷ்க்கு 1/4 மணி நேரம், தமிழுக்கு 1/4 மணி நேரம் அப்படின்னு. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச கேள்வி தான் வரும்னு சொல்லி எந்த விதத்துலையும் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. அசால்ட்டாக இருந்தாலே அங்கே நம்மளுக்கான மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மெட்டீரியல் எங்கே வாங்கணும், எந்த இன்ஸ்டியூட்டில் சேரணுன்றதெல்லாம் நம்ம எப்போயுமே ரெஃபர் பண்ண மாட்டோம். ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது அத்தனை கண்டென்ட்டும். ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வீடியோ இருக்குது, ஒன்லைனர் இருக்குது. 6th-லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸுக்கு தனியாக இருக்குது, சோசியலுக்கு தனியாக இருக்குது. ஒன்லைனர் அவ்வளோ கொட்டி கிடக்கு. நீங்கள் அதை படித்தாலே போதும். இப்போ 6th ஃபஸ்ட் டேர்ம் படிக்கிறீங்களா, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் செகண்ட் டேர்ம் படிங்க, 2 நாளுக்கு அப்புறம் தேர்ட் டேர்ம் படிங்க, அப்புறம் மறுபடியும் 6th ஃபுல் டேர்மை ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பேசிக்ஸான ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு பதில் சொல்ல வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சிந்துவெளி நாகரிகம், அதில் முதல் பக்கத்திலே சார்லஸ் மேசன் 1826 1826 தன்னுடைய நூலில் வந்து இந்த மாதிரி புதையுண்ட நகரம் ஹரப்பா மோஞ்சதாரா பற்றி குறிப்பிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மார்ட்டின் வீலர் பற்றி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல், இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தைன்னு சொல்லலாம். 1861 இந்திய தொல்லியல் துறை நியூ டெல்லியில் தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இப்படி அந்த 6th இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு 2-3 டைம் ரீட் பண்ண தான் நமக்கு நல்லா மனப்பாடம் ஆகும். அப்படி ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ அங்கே தப்பு நடக்க வாய்ப்பில்லை. அதிகமான நம்ம கவனம் செலுத்தும் போது அதிகமான காலம் எடுக்கத்தான் செய்யும். அப்போ தான் தப்புகள் குறையும். கம்மியான காலத்தில் போய் நம்ம அதிகமாக டம்ப் பண்ணும் போது நம்மளால் டக்குன்னு ஸ்கோர் பண்ண முடியாது. பதட்டமான இருக்கிற நேரத்தில் போய் 100 கொஸ்டின்ஸை படித்தாலும் ஒன்று, அப்போ என்ன ஆகும், எந்த கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு பதில் தெரியாமல் போயிடும். இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே அந்த 5 கொஸ்டின்ஸ் தான். இந்த தடவை எத்தனையோ மாணவர்கள் 71லேருந்து 74க்குள்ளே ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ல் 71, 72, 73, 74 அந்த எடுத்த மாணவர்களை கேட்டு பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பிசி கம்யூனலில் எல்லா கம்யூனலுமே அந்த பார்டர் இருக்கக்கூடிய மாணவர்கள் 1 மார்க்கில் 2 மார்க்கில் போகக்கூடிய மாணவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால தான் சொல்கிறோம், அந்த ஒரு கொஸ்டினோட 2 கொஸ்டினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த அளவு டயத்தை கொடுத்து படிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்தளவு மார்க் கிடைக்கும். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம சேனலில் கொடுக்குறோம். நன்றி.